ஒரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அவன் எப்பொழுதும் மக்களை தீய வழிக்கு தூண்டிக் கொண்டிருக்கக்கூடியவனாக இருந்தான். இறைவனை மறக்கச் செய்து இறைவனால் படைக்கப்பட்டவர்களை எல்லாம் வணங்க தூண்டிக் கொண்டு அதன் மூலம் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. அப்பொழுது அங்கே இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் என்பதை புரிந்து அவர்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். எப்படிப்பட்ட துஆ என்று அல்லாஹ் அந்த இளைஞர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா முதலில் நமக்கு சொல்லித் தருகிறான். என்ன துஆ? அதே 18வது அத்தியாயத்தின் 10வது வசனம், ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யின் லனா மின் அம்ரினா ரஸதா. அல்லாஹ்வே, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு உன்னுடைய அருளை தா, மேலும் எங்களுக்கு எங்களுடைய காரியத்தை எல்லாம் நீ சீர்படுத்தியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தானாம்? அவர்களுடைய உள்ளத்தை எல்லாம் அல்லாஹ் திடப்படுத்தினான். ஒரு தைரியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். எப்படிப்பட்ட தைரியமாம்? ஒரு அரசனுக்கு முன்னால் போய் அந்த 3 இளைஞர்களும் திரண்டு போய் அரசனுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு இஸ்லாத்தையே எடுத்துச் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு வழங்கினான் என்பதை 18வது அத்தியாயத்தின் 13வது வசனம் 14வது வசனத்தை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த மக்கள் இறை நம்பிக்கை கொண்டார்கள், அந்த இளைஞர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்கள், மேலும் அவர்கள் நேர்வழியில் நடந்தார்கள். அவர்களுடைய நேர்வழியை நான் அதிகமாக்கினேன். பிறகு அந்த இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான், வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தை நான் உறுதிப்படுத்தினேன். இது காமு, அவர்கள் போனார்கள். ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்ல் லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன் லகத் குல்னா இத ஸததா. நிச்சயமாக வானங்களையும் பூமிகளையும் யார் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் அரசன், நீ அரசன் அல்ல. ஒரு அரசனுக்கு முன்னால் போய் நின்று கொண்ட அந்த இளைஞர்கள் சொல்லுகிறார்கள், நீ அரசன் கிடையாது, நீ நான் தான் கடவுள் என்கிற தொனியில் மக்கள் மத்தியில் உன்னை இனங்காட்டி கொண்டிருக்கிறாய். நீ அல்ல கடவுள், நீ அல்ல அரசன். அரசனுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசன் யார் என்றால் வானங்களையும் பூமியையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானே அந்த அல்லாஹுதான் உண்மையான அரசன் என்று சொன்னார்கள். இலாஹன் லகத் குல்னா இத ஸததா, நிச்சயமாக வானம் பூமி யாருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ அவன்தான்